ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ ஜெயங்கொண்டம் சிலால். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஸ்டீரியோவில் ஹெவியான ஒரு ஆம்பிளிஃபயர் தான். அதாவது வெறும் லெஃப்ட் ரைட் மட்டும் எனக்கு போதும், ஆனால் லெஃப்ட் ரைட்டுமே நல்ல ஹெவியாக இருக்கணும். ஒரு 10 இன்ச்சு வரையும் ஊஃபர் ஸ்பீக்கர் பயன்படுத்தக்கூடிய மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 8 இன்ச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு 100 to 120 வாட்ஸ் உள்ள ஹெவி மேக்னட் ஊஃபர் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து உங்கள் பக்காவாக இருக்கும். 40 வாட்ஸு 60 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து இதுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதோட போர்டோட வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 100 to 120 வாட்ஸ் வரையும் அவுட்புட் தரக்கூடியது. ஹெவியாக ஒரு சப்வூஃபரில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கால்வாசி ரிசல்ட்டை லெஃப்ட் ரைட்லேயே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஆம்பிளிஃபயரை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வாகனத்துக்கு வந்து சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிராக்டரு, ஏரோஸ்டர் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் ஓடக்கூடிய வாகனத்திற்கு பக்காவாக இருக்கும். மற்றபடி எல்லா வாகனத்தையுமே பயன்படுத்தலாம். இந்த கேபினட் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஒரு சிறிய வகை வாகனத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. மற்றபடி வேன்லேருந்து 12 வோல்ட் சிங்கிள் பேட்டரி வாகனத்துக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். இதோட ஆடியோ அவுட்புட்டுங்கிறது நல்ல பவராக இருக்கும். பேஸும் நல்ல பேஸு ட்ரிபிள் எல்லாமே ட்ரிபிள் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்கும். வாங்க இந்த ஆம்பிளிஃபயரில் என்னென்ன பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ரிக்ஸோட மெட்டல் கேபினட் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதேமாரி வால்யூம் கண்ட்ரோல் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நல்ல குவாலிட்டியான வால்யூம் கண்ட்ரோல் தான். டிஸ்பிளே போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய டிஸ்பிளே வர பகாரியா யூஎஸ்பி போர்டு தான். அதுவும் ஒயிட் கலரில் வரக்கூடிய டிஸ்பிளே போர்டு தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். வாங்க இதில் இன்டீரியரில் நம்ம என்னென்ன போர்டு எப்படி பயன்படுத்தியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இதில் பவர் ஆம்பிளிஃபயர்னு பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 to 120 வாட்ஸ் அவுட்புட்டு தரும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆடியோ ரிசல்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நம்ம இந்த போர்டு பயன்படுத்தியிருக்கோம். இதோட ஹீட்டிங் இஷ்யூ குறைக்கிறதுக்காக நம்ம கூலிங் ஃபேன் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அதேமாரி பீட்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 to 28 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 28 வோல்ட்டுங்கிறது ஒரு பக்காவான மேட்சிங்காக இருக்கும். அதேமாரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுக்காக பயன்படுத்தியிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட்டர் போட்டு செட்டு பயன்படுத்தக்குள்ளே செட்டை ஆன் பண்ணக்குள்ளே டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அதேமாதிரி ஆஃப் பண்ணக்குள்ளே டப்புன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டை குறைக்கிறதுக்காகவும், சப்போஸ் இன்கேஸ் ஏதோ ஒரு ஐசியில் ப்ராப்ளம் இல்லை ஸ்பீக்கர் லைன் ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஐசி கம்ப்ளைண்ட் ஆகுது, அதில் டிசி வோல்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஸ்பீக்கருக்கு பவரை கொடுக்காது. ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு 850 ரூபாயிலேருந்து ஸ்பீக்கர் வரும். 850 ரூபாயிலேருந்து 1300 வரையுமே ஸ்பீக்கர் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஊஃபர் ஸ்பீக்கர் பயன்படுத்தக்குள்ள அதோட சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதேமாரி பேஸ் டபுள்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் செல்வராஜனோட ஓல்டு பிடி தான். இந்த பிடி வந்து இந்த மாதிரி ஹை பவர் ஆம்பிளிஃபயருக்கு நல்ல மேட்சிங்காக இருக்குது. மற்றபடி நார்மலாக உள்ள இதுக்கு சரியான மேட்சிங் கிடையாது. நல்ல டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி வாட்டேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபயருக்கு இது வந்து நான் வாங்கி ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது. இது வந்து நம்மள்ட்ட இருந்துச்சு. ஒரே ஒரு பீஸ் தான் ஸ்டாக் இருந்துச்சு. இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஓப்பனில். நல்ல ரிசல்ட், நல்ல அவுட்புட் ரிசல்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பிடியை வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா வந்து நமக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆடியோ ரிசல்ட் எதனால் யூடியூப்பில் போடுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டு பிரச்சனை வருது. முடிஞ்சால் நான் அந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். வேறு சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தால் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாலும் லிங்க் கொடுக்குறேன். அப்படி லிங்க் கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆடியோ டெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். அதேமாரி பின்னாடின்னு வந்து பார்த்திங்கன்னா வேக்கோ ஜாக்கு தான். அதோடு நம்ம பயன்படுத்துகிற எல்லா ஆம்பிளிஃபயருமே மேக்ஸிமம் பிராண்டோட வேக்கோ ஜாக்கு தான் பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இதுக்கு வந்து பவர் சப்ளைக்கு 1 ஸ்கொயர் எம்எம்மும் ஸ்பீக்கர் லைனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 0.5 ஸ்கொயர் எம்எம் இருக்கும். பியூர் காப்பரில் கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டியான ஒயர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் நம்ம மேக்ஸிமமில் வேக்கோ ஜாக் தான் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்டாக்குக்காக தான் ஏற்கனவே ரெடி பண்ண சேல் ஆகிறதுனால ஸ்டாக்குக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆம்பிளிஃபயர் மட்டும் நம்ம கிட்ட கையில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா
ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்தா இன்றைக்கி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம டெலிவரி பண்ணிடலாம். சப்போஸ் இது ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு டே மட்டும் டிலே ஆகும். இப்போ இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங், இப்போ நாளைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளன்னைக்கு ஈவினிங், அந்த மாதிரி ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். அதேமாரி இதில் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் 8 இன்ச்சாக இருந்தால் ஒரு 100 to 120 வாட்ஸ் வரக்கூடிய ஹெவி மேக்னட் ஊஃபர் பயன்படுத்துங்க. பக்காவான ரிசல்ட் இருக்கும். இது வந்து டிராக்டரு, ஏரோஸ்டர், நெல் இருக்கிற மிஷினு இதுக்கெல்லாம் தேவைப்படுங்கிற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். அவ்வளோ அவுட்புட் ரிசல்ட்டு அருமையாக இருக்கும். இதுபோல் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இப்போ ஓடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு டிஸ்பிளேவில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம அதேமாரி நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனேவே உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். மற்றபடி உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இதேமாரி டெலிவரி பண்ண லேட் பண்ணுவோமோ அப்படிங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டாம். எங்களுக்கு கொரியர் நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட்டு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் வைக்கிறது அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு புதுசாக ரெடி பண்ணுறோன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் வாங்குவோம். வாங்கிட்டு செட்டு ரெடி பண்ணோடனே உங்களுக்கு கொரியர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆடியோ டெஸ்ட்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொரியர் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து போட சொல்லுவோம். போட்ட உடனே உங்களுக்கு கொரியர் வச்சுட்டு ட்ராக்கிங் நம்பரையும் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை ரெடியாக இருக்குன்னா நீங்கள் பேமெண்ட்டை போட்டோடனே நம்ம பேக் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருவோம். அதேமாரி எஸ்டி கொரியரில் எஸ்டி கொரியரோ ப்ரொஃபஷனல் கொரியரோ உங்களுக்கு கொரியரில் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அதையும் வந்து ரெசிப்ட் அனுப்பிச்சி விட்ருவோம். மேக்ஸிமம் இன்றைக்கி கொரியர் வைக்கிறோன்னா நாளைக்கே உங்களுக்கு கிடச்சிரும். சண்டேனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் டிலே ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அதேமாரி ஒயரிங் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒயரிங் நம்மளால் முடிஞ்ச வரையும் நீட்னஸாக பண்ணியிருக்கோம். அதாவது எங்கே பார்த்தாலும் ஒரு கச்சன்னு இல்லாமல் ஒரு நீட்னஸான ஒயரிங் தான் முடிஞ்ச வரையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆடியோ டெஸ்ட் வேணுன்னா மறக்காமல் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.